வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் குரு மணிகண்டன். நான் இந்த துறைக்கு 20 வருஷம் ஆச்சு. இப்போது நாம் பார்க்க போகிறது தை மாத பலன். ஒவ்வொரு ராசிகளுக்கும் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் பொது பலனாக பார்க்க போகிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தி வர மாதிரி பார்க்கணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். அப்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தொடர்பு கொள்ளணுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே போயிட்டுருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சுய ஜாதகம் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களுக்கும் ஜோதிடம் தேவைப்பட்ட ஆலோசனைகளுக்கும் நீங்கள் அந்த நம்பரை அணுகுனா உங்களுக்கு அதுக்கு தகவல் சொல்லப்படும். அப்பாயின்மெண்ட் முறையில் தகவல் சொல்லப்படும். அது இல்லாமல் திருமண புள்ளி, திருமண லக்னம், தொழில் புள்ளி, தொழில் லக்னம்னு நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். அது ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதம் ஜனவரி 26ஆம் தேதி 27ஆம் தேதி கேரளா பாலக்காட்டில் வச்சு எடுக்கிறோம். தங்குமிடம், உணவு இலவசம். இந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. அப்போது குருவே நமக, குருவே நமக. ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக, ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக, ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக. நவகிரகங்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும்னு சொல்லி நாம் இப்போ ராசிக்குள்ளே போகலாம். மேச ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகிற தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நலமும் வளமும் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி புதிய திட்டங்கள் தீட்டுவது இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வரும். மிதுன ராசிக்காரங்க புதிய திட்டங்கள் தீட்டுவாங்க. திட்டத்தில் அதாவது என்ன சொல்லலாம், குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும், அதே மாதிரி நண்பர்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன விஷயத்தில் நம்ம நம்மளை மாற்றிக்க முடியும், அவங்கள நமக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு நுண்ணறிவுகளும் செயல்படக்கூடிய மாதம். நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய நுண்ணறிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் எஃபோர்ட்டும் நீங்கள் அதிகப்படியாக யோசிக்கிற எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய மாதமாக உறுதியாக உங்களுக்கு தை மாதம் உதவி பண்ணும். மிதுன ராசிக்கு தை மாதம் உறுதியான உதவியாக இருக்கும். அதே மாதிரி நல்ல நண்பர்களுடைய உறவு, புதிய உறவுகள் கிடைக்கும். அந்த உறவுகளை பயன்படுத்தி முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இந்த மிதுன ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் விற்பனை செய்பவர்கள், வாக்கால் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதை எல்லாமே எடுத்துக்கலாம். மார்க்கெட்டிங், இப்போ ஐடி சென்ட்ரு, கம்ப்யூட்டர் சென்ட்ரு, மார்க்கெட்டிங்கு, இப்போ ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி வாக்கு ஜோதிடர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே புதிய புதிய மாற்றங்கள் இந்த தை மாதத்தில் இருக்குது. முதல் 2 வாரங்களுக்கு பிறகு, தை மாதத்தில் முதல் 2 வாரங்களுக்கு பிறகு இரண்டாவது 2 வாரம் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. அவங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்களுடைய பஞ்சுவாலிட்டி கரெக்டாக கீப்பப் பண்ணாங்கன்னா, அதாவது அவங்களுடைய நேரம் தவறாமையையும் அவங்களுடைய செயலை இது அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாமல் அதை அப்பப்போ செய்ய வேண்டிய வேலையை அப்பப்போ செஞ்சுட்டேன்னு சொல்லி செஞ்சாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வெற்றி அவங்களுக்கு தை மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைகள் படிப்பு, இப்போது அந்த தேவையான விஷயம், படிப்புக்கு தேவையான விஷயங்கள், பணம், ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பண உதவிகள் எல்லாம் ஏதாவது ஒரு ரீதியில் உங்களுக்கு கிடைக்கும். பண உதவிகள் கிடைக்கும். இந்த பண உதவிகளை வச்சு நீங்கள் முன்னுக்கு வர முடியும். கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இல்லைன்னு இல்லை, ஏமாற்றம் இருக்குது, பதற்றம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லதும் இருக்குது. ஏமாற்றம், பதட்டம், சங்கடம் இதெல்லாமே கூட இருந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து நல்லது வரக்கூடிய இது அமைப்பும் அதே மாதத்தில் இருக்குது. அதனால தான் நல்லதை நம்ம முன்னோடியாக சொல்கிறோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா இந்த கெட்டது எல்லாம் உங்களுடைய முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது கிரகங்கள் செய்யும் மாற்றமும் உங்களுடைய சுயஜாதக பிரகாரம் அந்த இடத்துல என்ன புத்தி நடக்க, என்ன திசை நடக்க, அந்த தசாநாதனும் புத்திநாதனும் இந்த கிரக அமைப்போடு ஒன்றி போகிறாங்களா, அப்படி ஒன்றி போகிறப்ப என்னென்ன நல்லதை இன்னும் எடுக்கலாங்கிறதும் உங்கள் சுயஜாதக பிரகாரம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய செயலே. அதனால் முடிந்தவரை வெற்றி பெறும் மாதமாகவே உங்களுக்கு தை மாதம் இருக்கிறது. இந்த தை மாதத்தில் உங்களுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா, அதாவது சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் இந்த சிவன் வழிபாட்டில் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு பிரதோஷ வழிபாடு நல்ல பலன் தரும். 3ஆம் பிறை தரிசனம் நல்ல பலன் தரும். பிரதோஷ வழிபாடும் 3ஆம் பிறை தரிசனமும் உங்களுக்கு நல்ல பலன் தரும். இந்த பிரதோஷ வழிபாடு 3ஆம் பிறை தரிசனமும் செஞ்சு குலதெய்வ வழிபாட்டையும் பண்ணுறப்போ நீங்கள் நினச்ச புதிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 4 சக்கர வாகனம் வாங்கலாங்கிற ஆசை இருக்கும். அதெல்லாமே இந்த வழிபாட்டில் அவங்களுக்கு நடக்கும். அதே போல் உங்களுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் நல்ல உறுதுணையாக மாதமாக இருக்கும் இந்த தை மாதம். வணக்கம், வாழ்க வளமுடன்.